ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா. அதற்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். தக்காளி 2, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு, 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் பட்டாணி, 1 கப் தேங்காய், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கசகசா பவுடர் 1 ஸ்பூன். முதல்ல நம்ம மிக்சியில் தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் சேர்த்துருங்க. முந்திரி ஒரு 5 பீஸ் போட்டுருங்க. கசகசா பவுடர் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இப்போது கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 6 பீஸ் லவங்கம் போட்டுருங்க. 2 பீஸ் பட்டை போட்டுருங்க. ஒரு பிரியாணி இலை. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாயை கீரி அதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அதில் சேர்த்துருவோம். இப்போ தக்காளியை போட்டு நம்ம வதக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துருவோம். கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். தனியாத்தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதை இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துடலாம். இது 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.